இரண்டாவது நரக வேதனையினுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கும்போது அது நித்திய வேதனை. இந்த உலகத்துல படக்கூடிய எல்லா வேதனையும் தற்கால வேதனை. வியாதியில இருந்தா கூட அந்த வியாதிக்குன்னு ஒரு லிமிடேஷன். அவன் நித்திய காலமா அந்த வியாதியில இருக்கிறது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஒரு நாள் அந்த வியாதியை விட்டு கடந்து அவன் மறிச்சு போவான். அந்த வலி அவன் கடந்துருவான். அந்த வலி அவனுக்கு நிரந்தரமானது கிடையாது. அந்த வலி அவனுக்கு தீவிரமா இருக்குமே ஒழிய நித்தியமா தொடராது. நித்திய வேதனை எதுவுமே இல்லை உலகத்துல. நரகத்துல வேதனை நித்தியம் சொல்லும் பொழுது நோ டைம். 10 வருஷம் கழிச்சு விடுதலை ஆயிடுறீங்க. ஆயுள் கைதின்னு சொல்லும் பொழுது கூட அவன் ஆயுள் இருக்கிற வரைக்கும் உயிர் வாழலாம். அவனுடைய ஆயுள் ஒரு காலத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் தப்பிக்கலாம். நரகம்ன்றது ஆயுள் தண்டனைலாம் இல்ல, அது நித்தியம். இட்டேனலா நித்தியத்துக்கும் கால வரைக்கும் உட்படாத கடவுள் இருக்கிற வரைக்கும் நரகம் இருக்கும். கடவுள் இருக்கிற வரைக்கும் நரக வேதனை இருக்கும். என்னது? அது முடியாது, நிறுத்தப்படாது, தொடர்ந்து முடியாது. ஒரு நாள் ஒரு நேரம் செஞ்ச பாவத்துக்கும் நித்திய நரகம். 60-70 வருஷம் வரைக்கும் செஞ்ச பாவத்துக்கு நித்திய காலமா தண்டனை அனுபவிக்கிறது நியாயமா? நித்தியமா ஒருத்தனை தண்டிக்கிறது நியாயமா? உலகம் கேட்குது. உலகம் குற்றத்தை கேட்டு தண்டனை தான் கொடுக்குது. 2 வருஷம் ஜெயிலு, 7 வருஷம் ஜெயிலு, 10 வருஷம் ஜெயிலு. கடவுள் அப்படி கொடுக்கல. கடவுள் ஒரு பொய் பேசினாலுமே நித்திய தண்டனை தான் கொடுக்குறாரு. நம்ம பாருங்க, அது அநீதியா இருக்கு. எப்படி நீ அதை செய்யலாம்? அந்த அநீதியாய் நமக்கு ஏன் படுதுன்னு சொன்னா, பாவத்தை நம்ம மனித பார்வையில பார்க்கிறோம், கடவுளுக்கு எதிரானதுன்னு பார்க்கறது. அதாவது நித்திய தன்மை உள்ள கடவுள் பாவத்தை நித்தியமா மட்டுமா தண்டிக்க முடியும். நான் ரோட்ல போற ஒரு பிச்சைக்காரன் அடிச்சிட்டேன். என்ன செய்வாரு? திரும்ப என்ன அடிக்கலாம், 4 கல்ல போடலாம். ரோட்ல போற ஒரு போலீஸ்காரன் அடிச்சிட்டேன். அவர் திரும்ப என்ன அடிக்க மாட்டாரு, ஜெயில போட்டு வெளுத்து கட்டி வரேன். ரோட்ல போற ஒரு எம்எல்ஏ நான் அரைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, தண்டனை அதை விட பல மடங்கு இருக்கும். சிஎம் போகும்போது சிஎம் நான் அரைச்சிட்டேனா, பிரைம் மினிஸ்டர் அரைச்சிட்டேனா, ஒண்ணுதான் செய்யறேன், நான் அடிக்க செய்யறேன். ஒரே ஒரு அறைய ஒரு பிச்சைக்காரன் காரியறேன், ஒரே ஒரு அறைய பிரைம் மினிஸ்டர் காரியன். பாவம் ஒண்ணுதான், தண்டனை மாறுபடுகிறது, வேறுபடுகிறது. ஏன்னா என் பாவத்துக்கான தண்டனை கிடையாது. என் பாவத்தை யாருக்கு எதிராக செய்யறனோ அதற்கான தண்டனை தான் அனுபவிக்கிறேன். ஒவ்வொரு பாவமும் நித்திய தேவனுக்கு எதிராக செய்யப்படுகிறது. நித்திய ஆளுமை மிக்க பரிசுத்த நீதியுள்ள தேவனுக்கு எதிராக செய்யப்படுகிறதுனால நித்தியமா பாவத்தை தண்டிக்காம வளர்க்க முடியாது. அவர் நித்தியமா தண்டிக்கலனா அவர் நீதியுள்ள அன்புள்ள தேவனா இருக்க முடியாது. அதனாலதான் நித்திய நரகத்தை வச்சிருக்காங்க.